என்ன சம்பந்தம் என்று பல பேர் யோசிக்கிறீர்கள். பாரதியார் கல்கத்தா போனதுக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் என்ன சம்பந்தம்? பாரதியார் கல்கத்தா போனார் எதற்கென்றால், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் அவர்களது காங்கிரஸ் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு போகும்போது அங்கே இருந்தவர் சகோதரி நிவேதிதை, சிஸ்டர் நிவேதிதா. சகோதரி நிவேதிதை ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, அயர்லாந்தை சேர்ந்தவர், ஐரிஷ். சுவாமி விவேகானந்தரின் அந்த பேச்சுக்களாலும் அவரது செயற்பாடுகளாலும் ஈர்க்கப்பட்டு இந்தியாவிற்கு வந்து சகோதரி மார்கரெட் நோபல் என்று இருந்த தனது பெயரை சிஸ்டர் நிவேதிதா, சகோதரி நிவேதிதா என்று மாற்றினார். அப்போ பாரதியார் போய் சகோதரி நிவேதிதையை சந்திப்பதற்கு கல்கத்தாவுக்கு போகின்றார். சகோதரி நிவேதிதையை சந்திப்பதற்கு கல்கத்தா போகும்போது சகோதரி நிவேதிதை கேட்ட முதல் கேள்வி பாரதியாரிடம், எங்கே உனது மனைவி என்று கேட்டார். அப்ப பாரதியார் சொன்னார், மனைவி எல்லாம் எதுக்கு, இது காங்கிரஸ் மீட்டிங், இது பெரிய ஆட்கள் வர்ற இடத்துல மனைவி அவ வீட்டில். அது இந்த மீனிங் என்னென்றால், அவக்கு என்ன இஞ்ச வேலை, அவள் வீட்டில் சமைச்சு கொண்டு இருப்பா, வீட்டில் சுத்தப்படுத்தி கொண்டிருப்பா, அவருக்கு என்ன. அப்போ சகோதரி நிவேதிதை உடனே கேட்ட அடுத்த சொன்ன வார்த்தை, அப்போ நீ மட்டும் வந்து என்ன இங்க செய்ய போகிறாய்? கொச்சியான தமிழ் சொன்னா, நீ மட்டும் வந்து என்ன பிடுங்க போறாங்க? அப்படி கேட்கல அவர். அதுதான் பாரதியாருக்கு உரைத்தது. அந்த பாரதியார் அன்று முதல் சகோதரி நிவேதிதையை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். சுப்பிரமணிய பாரதியாரின் குருவாக வேறு யாரையுமே சொல்லவில்லை, சகோதரி நிவேதிதையை ஏற்றுக்கொண்டார். அதை கொண்டுதான் பாரதியார் ஒரு வார்த்தை சொன்னார், எதையும் துடைத்தெறிய வேண்டும் என்றால் சும்மா தள்ளி போட்டு போக முடியாது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை அடுத்த வரி கொடுத்துவோம் என்று சொன்னார். ஸோ அது வந்து எங்கிருந்து வந்தது என்றால் சகோதரி நிவேதிதையிடமிருந்து வந்தது. அப்போ மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை தள்ளுவோம் என்று சொல்லியிருக்கலாம், மடமையை புறக்கணிப்போம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் மடமையை கொளுத்துவோம், மடமை அதை கொளுத்துவோம் என்று பாரதியார் சொன்னது அந்த சகோதரி நிவேதிதை மூலமாக. கேன்சர் இது ஒரு பயங்கரமான வியாதி. இப்போ நேற்று முந்தினால் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு பார்த்தேன், என்னுடைய ஒரு சகோதரி, உடன்பிறவா சகோதரி ஒருவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். கேன்சர் இஸ் a dreaded thing. கேன்சர் வந்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம், கேன்சர் என்பது நாங்கள் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் என்று. உண்மைதான், கேன்சர் என்பது மிக பயங்கரமான வியாதி, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும். ஆனால் அதை தடுக்கலாம், தடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போ காரில் போகக்குள்ள சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு போகிறது சட்டம், இல்லாட்டில் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஆனால் சீட் பெல்ட் போடாமல் போய் அதில் அடிபட்டு காயப்பட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் வருத்தப்படுறதுல பிரயோசனம் இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த வருமுன் காப்போம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கடைப்பிடிக்கவில்லை. அப்போ கேன்சர் புற்றுநோய் என்பது கனடாவிலே மகளிருக்கு, தாய்மார்களுக்கு இருக்கும் முதலாவது புற்றுநோய் இந்த மார்பக புற்றுநோய். சுவாசப்பை புற்றுநோய், லங் கேன்சர் தான் நம்பர் 1. இரண்டாவதாக வருவது மார்பக புற்றுநோய். அப்போ மார்பக புற்றுநோய் தான் இதில் எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது, மார்பக புற்றுநோய் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வரும் என்று. அப்படி அல்ல, மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கும் வரலாம். இன்னொரு புற்றுநோய் இருக்கின்றது, அது ஆண்களுக்கே உரிய ஒரு புற்றுநோய், ப்ராஸ்டேட் கேன்சர் என்பது ஆண்களுக்கு. பெண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வராது, ஏன்னா பெண்களுக்கு ப்ராஸ்டேட் என்ற உறுப்பு இல்லை. ஆனால் ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரலாம். ஆனால் 1 in 10 people விமெனுக்கு வந்தால் 1 in 100,000 தான் ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும். அப்போ முதலில் சுருக்கமாக புற்றுநோய் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்து விட்டால், அதற்குரிய அடிப்படையை தெரிந்து விட்டால் நம் அதை விளங்கிக் கொள்வது மிக இலகுவாக இருக்கும். அதாவது சாதாரணமான செல், இப்போ நாங்கள் இந்த ரூமில் இவ்வளவு பேர் இருக்கிறோம், ஒரு 50 பேர் இருப்போம்னு வையுங்களேன். இதுக்குள்ள இன்னொரு 50 பேரை கொண்டு வந்து விட்டால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். சரி, அதுக்கு மேலே இன்னொரு 100 பேரை கொண்டு வந்து வையுங்கோ, இன்னும் இடைஞ்சலாக இருக்கும். இதுக்குள்ள
இருக்கவே முடியாது, சுவாசிக்க முடியாது. சரி, இன்னொரு 1000 பேர் எல்லாரும் வந்து இதுக்குள்ள வரியணும் பண்ணி வைங்களேன். அதுக்குள்ளேயும் அந்த 1000 பேருக்குள்ளேயும் குழப்படி செய்கிறாக்கள், சத்தம் போடுறாக்கள், விசில் அடிக்கிறாக்களும் இருந்துச்சு நம்ம என்றால் என்ன நடக்கும்? இதில் நாங்கள் இருக்க முடியாது. அதுபோலத்தான் புற்றுநோயும் சாதாரணமாக இருக்க வேண்டிய கலங்கள். இப்போ மார்பகத்தில் இருக்கிற மார்பக கலங்கள் 2 விதமான, அதாவது மார்பகத்தில் இருக்க வேண்டிய கலங்களில் அப்நார்மலாக சில கலங்கள் சுரந்து 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 அதுவும் மிகவும் விசித்திரமான கலங்கள் எல்லாம் வரும்போது அந்த மார்பக எந்த புற்றுநோயும் அப்படித்தான் வருகின்றது. அது மார்பக புற்றுநோய் இருக்கலாம், சுவாசப்பை புற்றுநோயாக இருக்கலாம். கன பேர் சொல்கிறது ஸ்மோக் பண்ணினால் லங் கேன்சர் வருமெண்டு. உண்மைதான், ஆனால் அது சரியான வாதம் அல்ல. அதாவது ரோட்டுக்கு நடுவால் நடந்து போனால் ஆக்சிடென்ட் படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அதே போல் நீங்கள் சைட் வாக்கில் நடந்து போனாலும் ஆக்சிடென்ட் பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதில் அப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் மோர் when you walk on the middle of the street. அப்போ ஸ்மோக் பண்ணினால் அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். அப்போ மார்பக புற்றுநோயில் வந்து 2 விதமான, நமது மார்பகங்களில் 2 விதமான விஷயம். ஒன்று வந்து பால் சுரப்பதற்குரிய லொபியூல்ஸ் என்ற சில சுரப்பிகள் இருக்கின்றன. அந்த சுரப்பிகளில் இருந்து சில அந்த டக்ட் என்று சொல்லக்கூடிய கான்கள், அதுதான் வந்து நமது முலை நிப்பிள், அந்த நிப்பிளிலே வந்து பால் குழந்தைக்கு கொடுப்பதற்கான அந்த அமைப்பு அந்த மார்பகத்தில் இருக்கின்றது. அப்போ மார்பக புற்றுநோய் என்பது 2 விதமான புற்றுநோயாக இருக்கலாம். ஒன்று லொபியூல், அந்த சுரப்பியிலே ஏற்படும் புற்றுநோயாக இருக்கலாம். எல்லாரும் பேரஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ டிராக்குலா படம் பார்த்த மாதிரி. ஓகே, அப்போ ஒன்று வந்து சுரப்பியில் இருக்கிற புற்றுநோயாக இருக்கலாம், இன்னொன்று வந்து அந்த டக்ட், அந்த கான் என்று சொல்லலாம் தமிழில். இந்த பாத்தி கட்டி இதில் வருது வாய்க்கால், அதுதான் சரியான தகவல். அப்போ வாய்க்கால் டக்ட் கேன்சர் என்று இருக்கலாம். 2 வகையான கேன்சர் சொல்லிட்டேன். அப்போ கேன்சர்லேயே வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டேஜ் நம்பர், இப்போ நாங்கள் நிறைய மெடிசினுக்குள்ள இதில் போக தேவையில்லை, நாங்கள் இது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அப்போ இந்த டக்டல் கார்சினோமா என்று சொல்லக்கூடிய கேன்சருக்கு சரியான மெடிக்கல் மருத்துவ பதம் வந்து கார்சினோமா, கேன்சர். அப்போ கேன்சர் வந்து இந்த டக்டல் கார்சினோமான் இருக்கும், இல்லை லொபியூல் கார்சினோமான் இருக்கலாம். அப்போ இந்த கேன்சர் ஏன் வருகின்றது, எதனால்? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று நான் சொன்னேன் இல்லையா? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று எடுத்து பார்த்தீர்களானால் குறிப்பாக பெண்களுக்கு வயது போக போக 50 வயதை தாண்டினவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போதான் 50 வயசு குறைஞ்ச அப்பா இருங்க வாரன், உங்களுக்கும் வாரன். அது ஒன்று. 2வது, உங்களது தாய்க்கோ அல்லது சகோதரிக்கோ அல்லது தாயின் சகோதரிக்கோ, எல்லாரும் பெண்களுக்குள்ள தான் வருது. இப்போ உங்களுடைய தகப்பனின் சகோதரிக்கு புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இருந்தால் உங்களை வந்து தாக்குவது அது ரிஸ்க் ஃபேக்டர் அல்ல. அப்போ உங்களது தாய்க்கோ சகோதரிக்கோ, சிலவேளை உங்களது மகளுக்கோ மார்பக புற்றுநோய் இருந்தால் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் கூட. அப்போ அது வந்து எங்களது இந்த ஜெனட்டிக்ஸ் என்று சொல்கிறது, அதாவது மரபு அணு. நான் சுத்தமாக தமிழில் மரபணு. அப்போ மரபணுவை செக் பண்ணினால் அதில் வந்து 2 விதமாக பிஆர்சி என்ற அந்த மரபணுவை செக் பண்ணுவார்கள். சில பேருக்கு 25 வயதிலேயே, ஏன்னா தாய்க்கும் இருக்கும், அவரது தமக்கைக்கு இருக்கும். இப்போ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் என்றால் கனடாவிலே, அதுதான் நான் திருப்பி சொல்கிறது, கனடாவிலே எங்களுக்கு இலவசமாக எல்லாம் கிடைக்கின்றது. ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயம். இது அந்த தென்னாலி படுத்துருவாங்க, டாக்டரை பார்த்தா பயம், நர்ஸை பார்த்தா பயம். அப்போ இந்த பிஆர்சி என்கின்ற அந்த மரபு அணு நமது உடலில் இருந்தால் நிச்சயமாக நமக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ அதிலையும் வந்து கணக்க கிரேடிங் பண்ணுவார்கள். அது நாங்கள் இங்கே செய்யலாம். உங்களது
ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் உங்களது மருத்துவரை அணுகி நான் ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணலாம். நார்த் யோர்க் ஜெனரலில் செய்யணும், ஒஷாவாவில் செய்யணும், அது உண்டு. அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் 2. 3வது வந்து அது நமது சமூகத்தில் இப்போ இருக்கும் வயதினருக்கு இருக்காதுன்னு நினைக்கின்றேன், அளவுக்கு அதிகமாக மதுபானம் உபயோகிப்பது. வேற ஒரு ஆள் தலையை குனியுது, யாரும் தெரியல. சரி சரி, பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் நான் ஒருத்தருக்கும் சொல்ல போகிறதில்லை. எனிவே, இது வந்து வெள்ளைக்காரர்களில் மிக மிக அதிகம். அதை விட இந்த ஜூயிஷ் பாப்புலேஷன், அஸ்கெனாசி ஜூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இந்த ஐரோப்பாவின் வடக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த யூத மக்களின் பெண்களுக்கும் இந்த இது அதிகமாக இருக்கின்றது. மற்றது புகைப்பிடிப்பவர்களுக்கும் மார்பக புற்றுநோய் வருவதற்கு மிக மிக அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கின்றது. சரி, அப்போ இதற்கு நாங்கள் எப்படி தடுக்கலாம் அல்லது எப்படி கண்டுபிடிப்போம்? எந்த புற்றுநோயும், நாங்கள் இருப்பது 2025ஆம் ஆண்டு, ஞாபகம் வைத்திருங்கள். நான் இலங்கையில் இருக்கும்போது 83 வரைக்கும் இருந்தேன். மார்பக புற்றுநோய் வந்து இறந்த பெண்மணிகள் எங்கள் டீச்சர் ஒரு ஆள், என்னுடைய பெரியம்மா. அதுக்கு பிறகு 90ஆம் ஆண்டு என்னுடைய, நான் அவருடைய பெர்மிஷனோடு தான் சொல்கிறேன், நான் என்னுடைய மதர் இன் லா, என்னுடைய மனைவியின் தாயார் இறந்தது மார்பக புற்றுநோயால். அதற்கு காரணம், அவருடைய கதையை சொன்னமென்றால் அதற்கு காரணம், அது மகன் ஒரு மருமகன் ஒரு டாக்டர், மகள் ஒரு நர்ஸ். இப்படி இருந்தும் அவள் கடைசி வரைக்கும் யாருக்கும் சொல்ல இல்லை தனக்கு ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லி. ஏனென்றால் இது வந்து கல்ச்சரல் ப்ராப்ளம். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்க்குறது, குறிப்பாக நமது சமுதாயத்திலே உங்களோட ஃபேமிலி டாக்டர் ஒரு மேல் ஆம்பளையாக இருந்தால் சில விஷயங்களை நாங்கள் கதைப்பதற்கு இன்னும் தான் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவரிடம் நீங்கள் தாராளமாக நீங்கள், அதாவது சில பேர் பேப்ஸ்மியர் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து சில பேர் வந்து கேட்பினும் எனக்கு ஒரு ஃபீமேல் டாக்டர் வேணுமென்றால் நிச்சயமாக அதற்குரிய ரெஸ்பெக்ட் இருக்கின்றது. நான் என்னுடைய காலீக், என்னுடைய வேலை செய்யும் என்னுடைய சக மருத்துவர், பெண் மருத்துவரை நான் அரேஞ்ச் பண்ணி விடலாம். அப்போ நீங்கள் சொல்லலாம், எனக்கு மார்பகத்திலே ஒரு சின்ன கட்டி இருக்கின்றது, ஆனால் எனக்கு ஒரு பெண் மருத்துவரை நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டாம். நிச்சயமாக எல்லா மருத்துவர்களும் செய்வார்கள். ஆனால் நான் சொல்கிறது, என்னுடைய மாமியார், மதர் இன் லா, அவள் கடைசி வரைக்கும் யாருக்குமே சொல்லலை. கடைசியில் இந்த வலி தாங்காமல் தான் என்னுடைய மனைவியிடம் சொல்லியிருக்கிறார், எனக்கு இதில் இதெல்லாம் சீல் எல்லாம் இருந்துன்னு பார்த்தால் இந்த ரைட் சைட் பிரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி கான். அப்போ அதில் அதை நாங்கள் தெரிஞ்சு விதின் 3 வீக்ஸ் அவள் இறந்து விட்டாள். இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஏனென்றால் அவே சரியான அந்த ஒரு கல்ச்சரலி சென்சிட்டிவ், அவருடைய கணவருக்கு கூட சொல்லவில்லை. அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால், எந்த புற்றுநோயையும் நாங்கள் ஆரம்ப காலத்திலே கண்டுபிடித்து விட்டால், ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து விட்டால் அதை குணப்படுத்தலாம். மார்பக புற்றுநோய் வந்து இந்த 2025ஆம் ஆண்டு இறப்பவர்களின் எண்ணிக்கை மிக 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 குறைவு. ஒப்பிடும்போது 1990களில் இருந்த விட இப்பொழுது மிக மிக குறைவு. யார் இறக்கிறார்கள் என்றால் இந்த அறிகுறிகளை அலட்சியப்படுத்துபவர்கள். குறிப்பாக 40 இப்போ வந்து மேமோகிராம், நான் அது அடுத்த வாரம். அப்போ ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து விட்டால் இது ஒரு நோய் அல்ல, இந்த நோயை கடந்து விடலாம். சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது, பிரெஸ்ட் கேன்சர் சர்வைவர் குரூப்ஸ். இங்கே பல பேர் இருப்பீர்கள், யாரும் கையை தூக்க வேண்டாம். அப்போ இதற்கு என்ன தீர்வு? முதலில் நாங்கள் வந்து நமது உடலை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள், அதுவும் நமது இலங்கை இந்தியாவில் இருந்து வந்த பெண்கள் மிகவும் கல்ச்சரல் சென்சிட்டிவ். அது வந்து நிச்சயம் இருக்கத்தான் வேண்டும், இல்லைன்னு சொல்லு. ஆனால் நமது உடல், நமது மார்பகங்கள் எப்படி இருக்கின்ற ஒரு சின்ன மாற்றம் இருக்கின்றது. எனது வலது மார்பகத்திலே கொஞ்சம் பெரிதாக இருக்கின்றது, இப்பொழுதெல்லாம் ஒரு லேசான ஒரு வலி இருக்கின்றது. இவையெல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம் என்று நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அது வந்து மிக மிக முக்கியம். இப்போ உங்கள் யூடியூப்
வீடியோஸ் எல்லாம் இருக்குது எப்படி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாம் செய்வதென்று. முதலில் நிலை கண்ணாடியிலே நமது மார்பகங்களில் ஏதாவது மாற்றம் தெரிகின்றதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிரஸ்ட் கேன்சரில் பல மார்பக புற்றுநோயிலே இந்த மார்பகத்தில் மேலே இருக்கும் இந்த தோலானது இந்த ஆரஞ்ச் பார்த்துருப்பீங்க இல்லையா, தோடம்பழத்தில் எப்படி தோல் வரும், அந்த மாற்றம் இருக்கும். வேறு எந்த நோய் என்ன இதான் சொல்கிறது, என்ன எங்களுக்கு என்ன கடவுள்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போகிறது எதுவும் கஷ்டம் வந்தால் தானுங்கிறது. அப்போ நோய் இருந்தால் தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போவோம். அப்போ நோய் இருக்கணும் இல்லை, மார்பக புற்றுநோய்க்கு நோய் என்பது வலி என்பது பிறகுதான் வரும். அப்போ ஏதாவது நமது தோலில் மாற்றம் இருக்கின்றதா, இந்த நிப்பிள் சில வேளை ஒரு நிப்பிள் உள்ளுக்கு இழுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த நிப்பிளின் அந்த டிரெக்ஷன் மாறி இருக்கலாம். இது மிக மிக முக்கியம். மற்றது நமது உள்ளாடைகள், இப்போ உள்ளாடைகளில் ஏதாவது ஒரு வித்தியாசமான கலர், ஒரு பிளட் மாதிரி, இல்லை ஒரு ஆரஞ்சு கலர் பிளட்டாக இருக்கலாம், இல்லை நிப்பிள் டிஸ்சார்ஜ், அதாவது பால் கொடுக்காத தாய்மார்கள் அந்த நிப்பிள் டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்கலாம். இவற்றை நாங்கள் திருப்பியும் சீரியஸ் ஆகிடுங்க. நான் எல்லாரும் மனசில் நோட்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அப்போ இது நான் என்ன சொல்வது என்னவென்றால், அது ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த 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 எண்ணம் வரக்கூடாது. எல்லாவற்றையும் சீரியஸாக எடுத்து லெட் இட் பி அ ஃபால்ஸ் அலாம் என்று சொல்லுது. யூ நோ வாட் தட் மீன்? லெட் இட் பி அ ஃபால்ஸ் அலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொன்னால் அது ஒன்றும் இல்லை, இது நார்மல் தான் சொல்லலாம். இப்போ எல்லாமே பிரஸ்ட் கேன்சர் இல்லை, ஆனால் டோன்ட் இக்னோர் யுவர் சிம்டம்ஸ். அப்போ இந்த மாதிரி சில வேளை இனம் புரியாத ஒரு நோய் இருக்கலாம், மார்பகத்தில் ஒரு மார்பகத்திலேயோ ரெண்டு மார்பகத்திலேயோ நோய் இருக்கலாம். அப்போ உடனடியாக உங்களது மருத்துவரிடம், உங்களது கணவர் இருக்கலாம், அல்லது உங்களது சகோதரர் சகோதரிகள், அம்மா, குடும்பத்தினர். அதை நான் ஃபேமஸாக சொல்வது, அந்த நியூஸ் வாசிக்கிற சகோதரிக்கு தெரியும், நாங்கள் நியூஸ் வாசிக்கிறது அந்த காலத்திலேருந்து உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிய தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்போ சொல்லுவோம், நாங்கள் மரண அறிவித்தல சொல்லுவோம். ஆனால் இந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிய தருமாறு உயிரோடு இருக்கைகளே சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப என்னென்றால், எங்களுக்கு கனடாவிலே இந்த புற்றுநோயை, மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே ஏர்லி ஸ்டேஜிலேயே கண்டுபிடிப்பதற்குரிய வசதிகள் இருக்கின்றன. அப்போ அதுக்கு பேர் மெமோகிராம் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. எல்லோரும் பல பேர் இங்கு மெமோகிராம் எடுத்திருப்பீர்கள், பல பேர் மெமோகிராம் எடுத்திருப்பீர்கள். அடுத்த மெமோகிராம் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணியிருப்பீர்கள், அப்படியும் இருக்குது. ஒரு தடவை எடுத்தாச்சு. அப்போ மெமோகிராம் என்பது என்ன? ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ரே, மார்பகத்தை ஒரு லோ டோஸ் எக்ஸ்ரே தான் அந்த மெமோகிராம். அதில் ஆரம்பத்திலேயே நமக்கு புற்றுநோய் இருந்தால் அதை காட்டி கொடுத்து விடும். இப்பொழுது இவ்வளவு காலமும், போன வருஷம் வரைக்கும் 50 வயது முதல் 74 வயது வரைக்கும் தான் மெமோகிராம் இருந்தது கனடாவில். இப்போ 40 வயதுக்கு மாற்றி விட்டார்கள். அப்போ 40 வயது யாருக்கெல்லாம் வேண்டாம், அது பொல்லாத வயசு. 40 வயது யாராவது இருந்தீர்களானால் நீங்கள் உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகணும் என்று அவசியமே இல்லை. ஒன்டாரியோ பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம், பக்கத்தில் இருக்கிற ஒன்டாரியோ பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, அவையில் உங்களோட ஃபேமிலி டாக்டரோட பேர் கேப்பினும், ஃபேமிலி டாக்டர் இல்லாட்டிலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு அவர்கள் அப்பாயின்மெண்ட் தருவார்கள். ஸோ நீங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகணும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலி டாக்டர்கிட்ட நீங்கள் போகல. இப்போ என்னட்ட வர பேஷண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு சைனஸ் இஷ்யூ வந்திருப்பீங்க, ஆனால் நான் பார்ப்பேன் நீங்கள் பிரெஸ்ட் மெமோகிராம் செய்திருக்கிறீங்களோ இல்லையோண்டு. அப்போ ஃபேமிலி டாக்டர் மூலமாக போனால் அவருக்கு அந்த ரிப்போர்ட்டுகள் வரும். அப்போ சப்போஸ் உங்களுக்கு அந்த மெமோகிராமில் ஒரு சின்ன ஒரு அப்நார்மாலிட்டி கண்டிச்சினம் என்றால், அவையிலே அடுத்ததாக ஒரு அல்ட்ராசவுண்ட் அவர்கள் ஆர்டர் பண்ணுவார்கள். சில பெண்களுக்கு அவர்களுடைய அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியை பொறுத்து எம்ஆர்ஐ செய்ய வேண்டிய நிலை இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அல்ல. அப்போ இது எத்தனை தரம் செய்யணும்? 40 வயது தொட்டீர்களானால் ஒவ்வொரு 2 வருடங்களும் அது உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கடிதமே வரும். ஆனால் சில பேருக்கு அந்த பிரெஸ்ட் டென்சிட்டி, அடர்த்தியான மார்பகங்கள் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு வருடமுமே செய்ய வேண்டும். ஏனென்றால் அடர்த்தியான மார்பகங்கள் இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர். அப்போ அடர்த்தியான மார்பகங்கள் இருப்பவர்களுக்கு அந்த ரேடியாலஜிஸ்ட் அவையில் தான் அந்த பார்த்து சொல்கிறவே சொல்லுவினோம், எவ்ரி இயர்
என்று சொல்லுவினம். மற்றது அது எதுவும் இல்லாமல் எந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இல்லாமல் இருந்தால் எவ்ரி 2 years இப்போ தான் கூகுள் கேலண்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ கேலண்டரில் போட்டு வைங்க எந்த ஒரு டேட். இந்த வருஷம் நீங்கள் மார்ச் மாதம் மெமோகிராம் செய்தீங்க என்றால் 2 years கழிச்சு உங்களுக்கு திருப்பி லெட்டரே வரும். இந்த மாதிரி உங்களோட மெமோகிராம் நார்மல் நல்லா இருக்குது, இனி 2 yearsல செய்யுங்க, 1 yearல செய்யுங்க. சரியா? அதுக்குள்ள இந்த 2 years வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லை, அதுக்குள்ள நான் சொன்ன ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது என்றால் கண்டிப்பாக வெக்கப்படாமல் வேதனைப்படாமல் உங்களது ஃபேமிலி டாக்டரை அணுகி சொல்லலாம். என்றால் அதுக்குரிய ஸ்பெஷல் டெஸ்ட்டுகள் இருக்குது. அப்போ எல்லாரும் ஒரு பெரிய கேள்வி, இந்த நான் பார்த்த ஒரு இந்த சங்கடம் என்னவென்றால் எல்லாரும் சொல்கிறது, ஐயோ டாக்டர் எனக்கு மெமோகிராம் வேண்டாம், ஏன்னா சரியான நோகம், அதை போட்டு மார்பகத்தை போட்டு அமர்த்துவாங்கள் அப்படின்ட்டு. இப்போ அப்படி இல்லை. அதெல்லாம் நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் 10 வருஷத்துக்கு முதல்ல. இப்போ டிஜிட்டல் மெமோகிராஃபி என்று வந்து விட்டது. அவ்வளவு வலி இருக்காது. கொஞ்சம் வலி இருந்தால் நல்ல என்றால் அங்கால பிரெஸ்ட் கேன்சர் பயங்கர வலியாக இருக்கும். அப்போ அதை யோசித்து இது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம். இது வந்து நீங்கள் போய் மெமோகிராம் செய்த அப்புறம் உங்களுக்கு $5,000 பில் வர போகிற இல்லை. இதே இலங்கையிலே இன்றும் மெமோகிராம் என்பது இல்லை, இருக்குது, ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ். நாங்கள் இப்போ எங்களது யாழ்ப்பாணத்திலே மெமோகிராமை பற்றி விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கு செய்வதற்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் இருக்கணும், ஒரு கட்டி இருக்கணும், இருந்தால் தான் செய்வினோம் இல்லை. ஸோ நாங்கள் இங்கிருப்பவர்கள் இதை கண்டிப்பாக உபயோகிக்க வேண்டும். இது அப்போ எல்லாரும் கேட்குற இன்னொரு கேள்வி, இப்போ நீங்கள் கேள்வி இருக்குது, இன்னொரு கேள்வி, 40 வயது முதல் 74 வயது வரைக்கும் தான் நீ சொல்கிறீங்க டாக்டர். அப்போ அதுக்கு முதல்ல 20 வயது பிள்ளைக்கு என்ன மாதிரி, இல்லை 75 வயது அம்மா இருக்கிறா அவருக்கு என்ன மாதிரி, அவருக்கு வந்தால் பரவாயில்லையோ ஒன்று, அதுக்கு என்ன பதில்? இனி 25 இனி போயிடுவோம். அப்படி இல்லை. என்ன நடக்குது என்றால் நமது மார்பகங்கள் 74 வயதிற்கு மேலே, அதாவது இது ஏன் இந்த வயதை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்றால் ஆராய்ச்சிகள் மூலமாக, அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் என்று சொல்வார்கள். ஆராய்ச்சி என்ன சொல்கின்றது, 74 வயதுக்கு மேலிருக்கும் பெண்களுக்கு இதுவரைக்கும் மார்பக புற்றுநோய் வரவில்லையானால் அது இனிமே வாரது வாய்ப்புகள் குறைவு, வாய்ப்பில்லை ராஜா என்ற மாதிரி. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்றால் பெண்களுக்கு வயதாக ஆக அவர்களது மார்பகங்களும் அடர்த்தியாக மாறிக்கொண்டு வரும். அப்போ அதுக்கு வந்து இன்னும் நாங்கள் எக்ஸ்ரே செலுத்த வேண்டி இருக்கும். அது வந்து கணக்கு ஃபால்ஸ் நெகட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு. அதாவது அந்த மார்பக புற்றுநோயை மெமோகிராமால் கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். அப்போ அதுக்கு தான் 74 வயதோடு நிறுத்தி விடுகிறார்கள். வயது குறைந்தவர் 40 வயது 30 வயது இருப்பவர்களுக்கு என்ன தீர்வென்றால் உங்களது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நான் ஏற்கனவே சொன்னது போல் அம்மா அக்கா மகள் வர, ஓகே, அம்மா அக்கா பெரியம்மா சித்தி இவர்களுக்கு யாராவது பிரெஸ்ட் கேன்சர் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை பரிசோதித்து கொள்ள வேண்டியிருக்கும். ஸ்ட்ராங்கான ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த மரபணு பரிசோதனை செய்வது நல்லது. அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன என்று கேட்டீர்களானால் 3 விதமான ட்ரீட்மெண்ட், அதாவது கண்டுபிடித்து விட்டார்களானால் எல்லாரும் நினைக்கிறது என்ன, ஒரு காலத்தில் எல்லாரும் என்ன, ஐயோ பிரெஸ்ட் கேன்சர் வந்துட்டு என்றால் முழு மார்பகத்தையும் வெட்டி எடுத்து விடுவார்கள். அப்படி அல்ல. முதலில் அந்த மார்பகத்திலே எந்த இடத்திலே கட்டி அவர்கள் பார்த்தார்களோ அதில் வந்து முதல்ல ஒரு நீடில் வச்சு ஒரு பயாப்சி என்று எடுத்து அது உண்மையிலேயே கேன்சர் தானா, ஏன்னா எல்லா கட்டியும் கேன்சர் இல்லை, அது கேன்சர் தானா என்று அதை தெரிந்து கொண்டு அது கேன்சராக இருக்கும் பட்சத்திலே அந்த இடத்தை மட்டும் லம்பெக்டமி என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி ஒன்றை செய்து விடுவார்கள். அது ஒரு சின்ன ஒரு கோடு தான் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அது எந்த ஸ்டேஜை பொறுத்தது. சில வேளை முழுக்க பரவி இந்த லிம்ஃப் நோட், நிணநீர் கலங்கள் என்று சொல்லக்கூடிய லிம்ஃப் நோடுக்கும் பரவி விட்டது என்றால் ஒரு மேஜர் மாஸ்டெக்டமி என்று சொல்வார்கள், பார்ஷல் மாஸ்டெக்டமி என்று சொல்லி இப்பொழுது அதற்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரியும் செய்கின்றார்கள். ஸோ முந்தின மாதிரி இப்போ முந்தி முழுக்க மார்பகத்தை வெட்டி எடுத்து விட்டு அதுக்கு ஒரு சிலிக்கான் இது மாதிரி கொடுத்து விடுவார்கள். அப்படியெல்லாம் இல்லை. இப்பொழுது விஞ்ஞானம் எங்கேயோ முன்னேறிவிட்டது. ஆனால் நாங்கள் தான் இன்னும் தயங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த மெமோகிராம் செய்வதற்கும். பேப்ஸ்மியரை பற்றி நான் கதைத்து கொண்டே இருக்கிறேன். எனிவே, ஸோ அது
இப்போ சப்போஸ் இந்த கேன்சர் கொஞ்சம் அதிகமாக பரவிட்டிருந்தால் கீமோதெரப்பி இருக்கின்றது. எல்லோரும் நினைப்பதும் ஐயோ கீமோதெரப்பி போனால் எந்த தலைமயிர் என்ன ஆகுது. நான் கீமோதெரப்பி எடுக்க இல்லை. அப்படியால் தலைமயிர் நான் சொல்கிறேன், என்னுடைய பேஷண்ட்ஸை உடைய இதில் சொல்கிறேன், கீமோதெரப்பி எடுக்கும்போது தலைமயிர் கொஞ்சம் கொட்டத்தான் செய்யும். அப்போ நல்ல ஒரு ஸ்கார்ஃப் வாங்கி போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு தானே வளர துவங்கும். அப்படியால் கீமோதெரப்பி இருக்குது, ரேடியேஷன் தெரப்பி, இந்த 3 தெரப்பிஸ் இருக்குது. இப்பொழுது வந்து ஹோமோன் தெரப்பி என்று சொல்லக்கூடிய டெமாக்சிஃபன் அந்த மாதிரி இருக்கிற ஹோமோன் தெரப்பி என்பது அந்த மார்பக புற்றுநோயை மட்டும் டார்கெட் பண்ணுற அந்த ஹோமோன் தெரப்பியும் இருக்கின்றது. விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து விட்டது. அப்போ மார்பக புற்றுநோய் என்பது இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நோய். சிங்கப்பண்ணே என்று பாடுறதுல மட்டும் பிரயோசனம் இல்லை. சிங்கப்பெண்கள் இந்த சிங்க டாக்டரிடம் போக வேண்டும். இப்பொழுது உங்களது கேள்விகளை எதிர்கொள்ள தயாராகின்றேன். கேள்விகள்? எஸ். நிச்சயமாக இந்த கட்டி இருக்கிறது வந்து வெளியே இருக்காது. நீங்கள் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம் செய்யக்குள்ள இருந்தால் ஏதோ புதுசாக ஒன்று தட்டுப்படுது என்று பார்த்தீங்கள் என்றால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட அணுக வேண்டும் என்று அவர்கள் உடனடியாக அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். மேம் இங்கே வந்து செட்டியான ஃபாஸ்ட் ஒன்றுமில்லை. நான் ஒரு 2 weeks ago எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, அவள் 69 years old, அவள் இந்த மாதிரி தான் கட்டிண்டு வந்தவள். மெமோகிராம் அடுத்த நாள் செய்து, நான் சொல்வது நானும் டுரம் ரீஜன் தான், பட் நார்த் டுரம், அக்ஸ்பிரிட்ஜ். அப்போ மார்க்கம் ஸ்டோவில் ஹாஸ்பிட்டல் தான் எங்களோட ஏரியா ஹாஸ்பிட்டல். அங்கே அடுத்த நாளே மெமோகிராம் செய்து, அதுக்கு அடுத்த நாள் வந்து பயாப்சி செய்து, அதுக்குள்ள வீக்கெண்ட் திங்கக்கிழமை வந்து அவள் கூப்பிட்டு சர்ஜரிக்கு ஃபிக்ஸ் பண்ணி, அவள் முந்தின நாள் சர்ஜரி முடிச்சுட்டு அவள் ஃபைன். இனி அவள் அந்த சர்ஜரி முடித்து அவள் எடுக்கிற அந்த பயாப்சியை வச்சு தான் அவளுக்கு கீமோதெரப்பி தேவையா இல்லையான்னு சொல்லுங்கள். இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது இது. கனவேர் என்ன சொல்லி நான் வெளிநாட்டுக்கு போனால் தான் ஐயோ உங்களோட கனடாவில் வெயிட்டிங் டைம் கூட அப்படி இப்படி என்று பல புரட்டுகள் போய் உண்மைதான். வெயிட்டிங் டைம் கூடத்தான். இப்போ ஒரு முழங்கால் ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்கிறதுக்கு 1 வருஷம் எடுக்கலாம். இல்லை ஒரு மனநல நிபுணரை பார்ப்பதற்கு 2 வருஷம் எடுக்கலாம். ஆனால் ஃபேமிலி டாக்டர்ஸ் இப்போ எங்களுக்கு வி ஆர் ட்ரெயின் வெரி வெல். இப்போ இது அடுத்த கேள்வி வேற போகுது. ஃபேமிலி டாக்டரே காணல. ஓ சொல்லுங்க சுமதி. ஓ ஸோ மார்பகம் என்பது நான் சொன்னேன் சுரப்பிகள் மற்றது டாக்ஸ். இந்த சுரப்பிகள் கணக்க இருக்கும் சில பெண்களிலே. அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ என்று சொல்லக்கூடியவை அடர்த்தியாக இருக்கும் சில பெண்களிலே. அது ஏனென்று they are born like that. அப்போ இவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அது வந்து ஒரு மெமோகிராம் செய்தாலே தெரிஞ்சிடும். அதாவது பிரெஸ்ட் டென்சிட்டி இஸ் above 70 எங்களுக்கு ரிப்போர்ட் வரைக்கும் சொல்லுவீங்க. அது வந்து நாங்கள் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாம் செய்து கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து இட்ஸ் what we call a radiological finding, எக்ஸ்ரே ஃபைண்டிங். இப்போ நீங்கள் முதல் சொன்னக்குள்ளே அந்த பால் கட்டி இருக்கும், ஆனால் அதிலிருந்து தான் மற்ற இப்போ கேன்சர்னு சொன்னாண்டப்பில் அந்த இப்போ நாங்கள் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணக்குள்ள ஸோ உங்களுக்கு பால் கட்டியும் செய்து பார்க்கக்குள்ள அப்படி கட்டி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும், ரைட்? அப்போ அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுக்கும்? அதான் இப்போ தாய்மார்கள் வந்து பல சமயம் பால் கட்டி இருக்கலாம். ஆனால் பால் கட்டி என்பது ஒரு 2-3 நாளில் போய்விடும். பிரெஸ்ட் கேன்சர் என்பது வளர்ந்து கொண்டே வரும். ஸோ அவ்வளவு பெரிதாக வரும் வரைக்கும் நாங்கள் விடக்கூடாது. ஸோ இல்லை என்னென்றால் இதில் வந்து சயின்டிஃபிக்காக அப்படி ஒரு ஃபைண்டிங்கும் இல்லை. என்னால் இப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து கணக்கு சயின்டிஸ்ட் இருக்கு. இல்லை ஆனால் இல்லை அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றால் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு செல்வம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் என்னுடைய பேஷண்ட்ஸையோ நோ வி டோன்ட் வாண்ட் டு பிரெஸ்ட் ஃபீட் மை கிட்ன்னு சொல்லணும். அது இப்போ அதுக்கு மேலே வி டோன்ட் வாண்ட் எ சைல்டுன்றே சொல்லிடுவீங்க நம்ம. அப்போ ஸோ அதில் நாங்கள் அதே பர்சனல் விஷயம், வி ரெஸ்பெக்ட் ஆல் தட். பட் தாய்ப்பால் நாட் பிரெஸ்ட் மில்க் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் a mother can give it to a child.
என்ற நல்ல செய்தியோடு வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஓ, இல்லை குறைவு, இல்லைன்னு இல்லை, குறைவு. அம்மாண்ட சைட் தான். ஓ, எஸ், நல்ல கேள்வி. அண்டர் ஆர்ம் கட்டாயம் செய்ய வேண்டும். மற்றது ஸ்குவீஸ் யோர் நிப்பிள்ஸ். நிப்பிள்ஸ் ஸ்குவீஸ் பண்ணி பாருங்க, ஏதும் வித்தியாசமான திரவம் வருதாண்டு. அது ஸ்பெஷலி தே கால் பிளடி நிப்பிள் டிஸ்சார்ஜ். அது வந்து இந்த டக்டல் காசினோமான்றது, அந்த டக்டில் வார காசினோமா தான் வெரி டேஞ்சரஸ் காசினோமா, அந்த கேன்சர். ஸோ இன்வேசிவ் டக்டல் கேன்சர் ரெண்டு வேறு எங்களுக்கு பயாப்சி, அது வந்து வெரி டேஞ்சரஸ். பட் பயப்பட தேவையில்லை, ஏன்னால் வி ஆர் லிவிங். ஸோ கடைசியாக இந்த உரையை முடிக்க முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், ப்ளீஸ் பி தேங்க்ஃபுல். நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றோம், நமக்கு நல்ல வசதிகள் இருக்கின்றன. நான் இலங்கைக்கு குறைந்தது 2 தடவையாவது போயிட்டு வருவேன். அங்கு இருப்பவர்களோடு ஒப்பிடும்போது நாம் எங்கேயோ தூரத்தில் இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் ஒரே ஒரு குயிக் விஷயம். ஓ மாமா சொல்லுங்க. அப்படி இல்லை. பெயினுக்கும் சீரியஸ்னஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எஸ், பெயின் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் வந்து என்றால் நீங்கள் போகிறதுக்கு ரெடி என்று அர்த்தம். அப்படி ஓ, டிக்கெட் விசா வந்துட்டு இப்படி ஒரு டாக்டர் சாரி மன்னிக்க வேண்டும். அவர் சீரியஸாக கேள்வி நான் ஐயோ ஓ ஓ உடனே சொல்லி போட்டாங்க இது கேன்சர் தான். அப்போ 7 days இவரை வச்சு எல்லாம் நிறைய டெஸ்ட் எல்லாம் செய்து போட்டு அப்புறம் கடைசியாக எல்லா டெஸ்ட்லேயும் முடிவு வந்தது. அவர் ஒரு கிரீன் ஆப்பிள் சாப்பிட்டு அது போய் அதுதான் எனக்கு காரணம் கண்டுபிடிச்சாங்க. இல்லை. ஸோ இதில் இன்னொரு குயிக்கான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஹிடன் கேன்சருக்குரிய அதாவது 3 சிம்டம்ஸ் சொல்வார்கள். அது பேர் பி சிம்டம்ஸ். என்று இரவில் அளவுக்கு அதிகமாக வேர்த்து கொட்டுறது உண்டு. மற்றது ஃபீவர், இதெல்லாம் இருக்கோ. மற்றது அன்இன்டெண்டட் வெயிட் லாஸ். அன்இன்டென்ஷனல், ப்ளீஸ் ரிமெம்பர், அன்இன்டென்ஷனல். நான் அந்த வார்த்தையை கவனமாக உபயோகிக்கிறேன். ஏன்னால் கன பேர் ஜிம்முக்கெல்லாம் போய் வெயிட் லாஸ் பண்ணினோம், அது இல்லை. அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ், ஃபேட்டிக். ஓ, அப்போ இதெல்லாம் வந்து கேன்சரின் அறிகுறியாக இருக்கலாம். இன்றைக்கு போய் எல்லாரும் உங்களோட ரூம் டெம்பரேச்சரை குறைச்சி வைக்க போறீங்க இன்னைக்கு. ஓகே, ஒரு குயிக்கான இன்னொரு பெண்களுக்கே உரிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த பேப் ஸ்மியர் என்பது, மெமோகிராமாவது எங்களது பெண்கள் வந்து விடுகிறார்கள். இந்த பேப் ஸ்மியர் என்பது மிக முக்கியம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள், எல்லோரும் செய்திருப்பீர்கள். ஓ, அது வந்து 21 வயதிலிருந்து இப்போ 23 மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன். 21 வயதிலிருந்து 72 வயது வரைக்கும். இப்போ இந்த மார்ச்ல இருந்து ஒவ்வொரு 5 years. ஸோ இட்ஸ் a குட் நியூஸ். என்ன அதாவது நான் இது சொல்ல வரேன், இவ்வளவு காலமும் இந்த மார்ச் வரைக்கும் எவ்ரி 3 years இருந்தது. 3 years இருந்தது. அந்த மாற்றத்தை சொல்லத்தான் நான் இந்த விஷயத்தை எடுத்தேன். ஸோ let me explain. அப்போ பேப்ஸ்மியர் எதுக்காக செய்கிறோம் என்றால், எங்களது கர்ப்பப்பை, நான் தமிழில் சொல்ல விட சர்வைக்கல் கேன்சர். சர்விக்ஸ் என்பது கர்ப்ப வாசல் புற்றுநோய். சொல்லாம சரியா, கர்ப்பப்பை வாசல் புற்றுநோய். அப்பா, ஸோ அந்த சர்வைக்கல் கேன்சர் என்பது வெரி டேஞ்சரஸ் பட் ஈஸிலி டிடெக்டபிள். அப்போ இது என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கணும் என்றால், ஒரு வைரஸ் HPV வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்
உங்களுக்கு தொற்றி இருந்தால் அந்த புற்றுநோய் வருவதற்கான நிச்சயமாக பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ இப்போ என்ன நடந்தது என்றால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இந்த கிரேட் 7-8 பொம்பளை பிள்ளையில பிடிச்சி எல்லாருக்கும் ஒரு ஊசி போட்டவே இல்லை, ஞாபகம் இருக்கும். அது வந்து அந்த ஹெச்பிவி வேக்சின், அந்த ஹெச்பிவிக்கு அகெயின்ஸ்டான ஒரு வேக்சின். அப்போ இந்த ஹெச்பிவி எப்படி பரவுதென்றால் அது வந்து பெண்களுக்கு, அதாவது உடல் உறவு கொள்ளும் பெண்களுக்கு, திருமணமான பெண்கள், நாங்கள் இப்போ அந்த வார்த்தையை விட்டுட்ட, வேறென்றால் உடல் உறவு என்பது சரியான வார்த்தை என்றால் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம். அந்த விஷயம் முந்தி நாங்கள் எல்லாரும் வி ஆர் பொலிட்டிக்கலி கரெக்ட் என்று திருமணமான பெண்கள் என்று, ஓகே, சாரி ஃபார் மை லாங்குவேஜ். அப்போ பெப்ஸ்மியர் யாருக்கு செய்ய வேண்டும் என்றால் 21 வயது முதல் 72 வயது வரை. இப்போ என்னிடம் ஒரு 2-3 பேஷண்ட்ஸ் இருக்கணும். எந்த ஒரு பேஷண்ட், ஷீ இஸ் 48, டீச்சர். அவள் ஷீ நெவர் ஹேட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். அப்போ அவருக்கு செய்ய தேவையில்லை, பிகாஸ் தெர் இஸ் நோ வே ஷீ இஸ் கோயிங் டு கெட் ஹெச்பிவி வைரஸ். அப்போ ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒரு பெண்மணி உடல் உறவு கொண்டிருந்தால் அவருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, முந்தி ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த பிள்ளை படிக்கிற மாதிரி பொம்பளை படிக்கிறது, வாங்க வாங்க பெப்ஸ்மியர் நீங்கள் செய்ய, உங்களுக்கு டியூ வாங்க வாங்க. அது என்ன செக்ரட்டரிஸ் என்ன பகுதி பண்ணுற என்னென்றால், என்னட்ட வருவீனம் டாக்டர் சோ த்ரோட் உண்டு, நான் சாட்டை பார்த்துட்டு யூ டியூ ஃபார் யோர் பெப்ஸ்மியர், கெட் ஆன் டு த டேபிள். ஏன்னா ஒன் ஸ்டாப் ஷாப், இல்லைன்னா அவன் திருப்பி வர மாட்டேனா. அப்போ சோத்ரோட்டு வந்த பிள்ளை பெப்ஸ்மியரோட வீட்டை போகுது இல்லை, தட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். அப்போ முந்தி ஒவ்வொரு வருஷம் செய்யறது, ஐ செட் இட்ஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் ரிசர்ச் மூலமாக எவ்ரி 3 years செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ என்ன சேஞ்ச் ஆனது இப்போ என்றால், இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து எல்லாம், இப்போ நீங்கள் ஆல்ரெடி போன வருஷம் செய்திருந்தீங்கன்னால் அது 3 வருஷம்தான் கணக்கு. ஸோ அதுக்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு செய்கிற பெப்ஸ்மியரில் வந்து தே ஆர் ஆல்சோ, பெப்ஸ்மியர் நாங்கள் செய்யக்கில் என்ன செய்வோம், ப்ரஷ் ஒன்று எடுத்து அந்த ஒரு சாம்பிள் ஒன்று எடுப்போம். இதில் அந்த சர்விக்ஸில், அதாவது கர்ப்பப்பை வாசலில். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சர்விக்ஸ் என்றால், இந்த ப்ரஷ் இந்த இடத்துல நாங்கள் ஒரு சாம்பிள் எடுத்து லெப்புக்கு அனுப்பிக்கல. அவையல் அப்நார்மல் செல்ஸ் இருக்கான்னு தான் இவ்வளோ காலம் சொல்லி கொண்டிருந்தவன். அப்நார்மல் செல்ஸ் இருந்தால் சில வேளை சொல்லுவீனம் ஆஃப்டர் 6 months ரிப்பீட் பண்ணுங்க, இல்லை கால்போஸ்கோப்பியன், அதாவது ஒரு கேமரா விட்டு அங்கிருந்து பயாப்சி எடுக்கிறது தான் இவ்வளோ காலம் நடந்து கொண்டிருந்தது. இந்த வருஷத்தில் இருந்து அப்நார்மல் செல்ஸோட ஹெச்பிவி வைரஸையும் செக் பண்ணினோம். அப்போ உங்களுக்கு அந்த ஹெச்பிவி வைரஸ் நெகட்டிவ் என்று வந்துட்டால் கவலை இல்லை என்றால் 5 வருஷம் கழித்து செய்யலாம். ஆனால் அதுக்குள்ள வேறு சிம்டம்ஸ் இருந்தது என்றால், இப்போ போஸ்ட் மெனோபாஸை பற்றி கதை இன்னும் விட்டிங்கன்னா நான் 8 மணி வரைங்க. போஸ்ட் மெனோபாசல் விமெனுக்கு ஒரு சின்ன ப்ளீடிங், வேஜினல் ப்ளீடிங் இருந்தால் அது டேக் இட் வெரி சீரியஸ்லி. அது வந்து ஒரு சீரியஸான கேன்சராக இருக்கலாம். ஒருக்கா ப்ளீடிங் வந்துட்டு அது 1 மில்லியன் இருக்கக்கூடாது. ஸோ தேர் ஆர் ஈஸி டெஸ்ட், உங்களோட ஃபேமிலி டாக்டர் ஈஸியாக செய்வார். ஸோ post-menopausal women having a vaginal bleed, even ஒரு drop இருந்தால் கூட please talk to your family doctor. Okay, so pap smear நீங்கள் போன வருஷம் இந்த மார்ச்சுக்கு முதல்ல செய்திருந்தீங்க என்றால் no other choice, உங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு செய்ய வேண்டியிருக்கும். மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு செய்தீங்கள் என்றால் உங்களுக்கு அவர்கள் சொல்வார்கள் அடுத்த இது 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் செய்யலாம். 72 வயது வந்தவர்களுக்கு முதல் 3 பெப்ஸ்மியரும் நெகட்டிவாக வந்திருந்தால் யூ கேன் ஸ்டாப். ஆனால் நீங்கள் 71 வயசில் செய்த பெப்ஸ்மியர் அப்நார்மலாக வந்திருந்தால் நீங்கள் திருப்பி ஒரு 2 தரம் செய்ய வேண்டி இருக்கும் என்ற நல்ல செய்தியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.